Assalamualaikum friends, welcome to TH Kitchen. நம்ம இன்னைக்கு TH Kitchenல கொத்தவரக்காய் பொரியல் தாங்க செய்ய போறோம். டிஃபரண்டாவும் செய்ய போறோம். நல்லா டேஸ்டியாவும் செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கொத்தவரக்காய் எடுத்துர்க்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ 6 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேங்க. நடுவில் கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும், அதனால் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகட்டும். நான் ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியை சேர்த்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரக்காயை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சிருக்க கொத்தவரக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும், ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது. இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொத்தவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொத்தவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.